471 நாள் சிறைச்சாலையில் இருந்தது மட்டும் இல்ல, 471 நாளும் சட்ட போராட்டம் பண்ணியிருக்காரு. ஒரு மாசம் இல்ல 10 நாள் கூட ஒரு பெட்டிஷன் இல்லாம இல்ல கோர்ட்ல. தொடர்ச்சியா ஜூன் 14ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும். இப்போ இவர் மினிஸ்டராக கொண்டு வர திமுக முயற்சி பண்ணா கவர்னர் அதுக்கு ஒத்துழைப்பாரா? கவர்னர் வந்து ஒத்துழைச்சுதான் ஆகணும். ஏன்னா சட்டத்துல எங்கேயுமே தடை கிடையாது. நீங்க ஏதோ பாயிண்ட் இப்ப தடை இருக்கு, அங்க தடைன்னு கிடையாது, ஒரு சிக்கல் இருக்கு. அவருக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அவர் எடுத்துக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ற இடத்துல செந்தில் பாலாஜி இருப்பாரு. என்ன பாயிண்ட் சார்? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன தியாகம் பண்ணிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பப்ளிக்கா தான் கேக்குறாங்க, என்ன தியாகம் பண்ணிருக்காரு? இந்த கேஸ் வந்து யார் போட்ட கேஸ்? திமுக போட்ட கேஸுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பெடிகேட் அஃபென்ஸ்க்கு பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து அதுவும் சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன். கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க மாட்டார். இஸ் வெரி பிராக்டிகல் பர்சன். இதை எப்படி வந்து ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம் மகாபிரபு. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து விடுதலையாயிருக்காரு. 471 நாள் சிறைவாசம். முதலமைச்சர் அவர்களுடைய அறிக்கையில உங்களுடைய தியாகம் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு, வரவேற்றிருக்காரு. திமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சிறைவாசம் தொடர்பாக நீங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த விடுதலை எப்படி சார் பாக்குறது? டெஃபினட்டா மகாபிரபு, செந்தில் பாலாஜியுடைய அரசியல் பயணமும் இந்த கேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் டு பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜங்ஷர். செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தொடங்கின கட்சியாகப்பட்டது அதிமுக. அவர் வந்து மந்திரி பதவிக்கு வராரு. அப்போதான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மந்திரி ஆகிறாரு. டிரான்ஸ்போர்ட் மந்திரி ஆகும் பொழுது அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த வேலையாகப்பட்டது டிரான்ஸ்போர்ட் துறையுடைய இந்த ஜாப்ஸ் ஆகப்பட்டது டிரான்ஸ்போர்ட் துறையோட பவர்ஸ்குள்ளே தான் இருந்தது ரெக்ரூட்மெண்ட். அப்போ வந்து டிஎன்பிசி ஆர்டிகல் 16 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி வரல. அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அது டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர் டிஎன்பிசி கீழே வரல. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, செந்தில் பாலாஜியோட முழு பவரில் இருந்ததுனால செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு சில ஏஜென்சி மாடல் மாதிரி கிரியேட் பண்ணி, அதாவது அலிகேஷன், அவர் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் அவர் வந்து அந்த பணத்தை வாங்கி வேலை வாங்கி தராத மாதிரியும், சில பேருக்கு பணத்தை வாங்கி வேலை கொடுத்த மாதிரியும் இருந்துட்டு இருக்கும் பொழுது அவர் மேலே 3 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. இந்த 3 எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ண உடனே இந்த 3 எஃப்ஐஆருமே அவர் மேலே வந்து சிசிபி போடுறாங்க, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச். இந்த சிசிபி போட்ட அந்த கேஸு வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருந்துட்டு இருக்க தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகலேருந்து பல கட்சி தவறாரு. அதிமுகலேருந்து அமமுகலேருந்து யார் பாப்புலராக இருக்காங்களோ, யார் வந்து பவருக்கு வர வாய்ப்பு இருக்கோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் செந்தில் பாலாஜி அவர்கள். தவறு ஒன்றும் கிடையாது, அரசியல்வாதினா அப்படி தான் இருக்கணும். சேர்ந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது 2021 கரெக்டாக கணிக்கிறாரு. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டின்னு ஒன்று he opens up the negotiation with the party and டிஎம்கேவும் வந்து அவங்களுக்கு வின் சுச்சுவேஷன். அவருக்கும் பவர் ஈக்குவேஷன். ரெண்டாவது, கொங்கு ரீஜனில் அவர் மாதிரி ஒரு ஆர்கனைசர், எஃபெக்டிவ் ஆர்கனைசர் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. அதனால் வந்து he started enjoying a very important place even in DMK. ஸோ அப்போ டிஎம்கே இந்த டிஎம்கே வந்து ஜாயின் பண்ணி மந்திரி ஆயிடுறாரு. பட்டு டிஎம்கே தான் இந்த கேஸை போட்டாங்கன்றதை யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருந்தது டிஎம்கே, அதில் பாப்புலராக இருந்தது செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விமர்சித்து இந்த கேஸை பர்சியூ பண்ணி ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேமை கண்டறிஞ்சது டிஎம்கே தான். அது அவர் மேலே கேஸ் போடுறதுக்கான பர்சியூ பண்ணதும் டிஎம்கே தான். கேஸும் போடுறாங்க, 3 எஃப்ஐஆரும் ஆயிடுது. அந்த கேஸ் இருந்துட்டு இருக்க தருணத்தில் டிஎம்கேல ஜாயின் பண்ணிடுறாரு, மந்திரி பதவிக்கும் போயிடுறாரு. டாஸ்மாக் துறையும் எலக்ட்ரிசிட்டி துறையும் கொடுத்துட்றாங்க. ஸோ டாஸ்மாக் துறை வந்து அவர் மேலே பல அலிகேஷன் டாஸ்மாக்ல வர ஆரம்பிக்குது. அட் திஸ் ஜங்ஷன் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா, 2021-22 பீரியடில் செந்தில் பாலாஜி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அதாவது 3 பேர் கேஸ் போட்டாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசி காம்பவுண்டிங்க்கு வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே அவங்க போய் பெட்டிஷன் போடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் அது வந்து காம்பவுண்ட் ஆகிடுது. காம்பவுண்ட் ஆனது மேலே சில பேர் அக்ரீவ்டு பார்ட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, எஸ்எல்பி ஃபைல் பண்ணுறாங்க, அப்பீல் போகிறாங்க. அவங்க யார் அக்ரீவ் பார்ட்டிங்கிறது தான் பாயிண்ட். அங்கே லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா தான். இப்போ இந்த மாதிரி ஜாப் ஸ்கேம்ஸில் வந்து யார் அக்ரீவ் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பணம் கொடுத்து வேலை வாங்கினாங்க, அவங்க வேலை கிடைச்சிருச்சு. ஸோ பணம் கொடுத்தாங்க, வேலை கிடைச்சிருச்சு. பணம் கொடுத்தாங்க, வேலை கிடைக்கல, அவங்க மட்டும் அக்ரீட் பார்ட்டி கிடையாது.
பணம் கொடுத்து வேலை கிடைச்சதுனால ஒரு சில பேர் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான்ல. ஒருத்தருக்கு வேலை கிடைச்சதுனால 10 பேர் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், 100 பேர் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், 1000 பேர் அந்த ஜாப் கெயின் பண்ணிருக்கலாம். 1000 பேரும் அக்ரீடு தான். அப்படிங்கிற எக்ஸ்பாண்டட் ஸ்கோப் ஆஃப் அக்ரீட் பார்ட்டியை சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சப்சிக்வெண்டா என்ன ஆகுது, சுப்ரீம் கோர்ட்ல போன வருஷம் மே மாசம் வந்து ஒரு ஜட்மெண்ட் வருது. அந்த ஜட்மெண்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷனே முடிஞ்சிருந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டை ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற கோர்ட் டைரக்டட் ஆர்டர் வருது, அப்சர்வேஷன் வருது. அது 30 days டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆர்.என். ரவி அவர்கள் கவர்னர் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் கூட எழுதினார் வித் ரெஸ்பெக்ட் சிசிபி கேஸ், எப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் தே ஆல்சோ டிட் நாட் கம் இமீடியட்லி. ஏன் இந்த இமீடியட்லின்ற வார்த்தைக்கு வரேன்னா, இப்போ போடப்பட்டிருக்க அந்த ட்வீட்டுக்கு ஆன்சர் அங்கே இருக்குது. ஸோ கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுக்குறாங்க, இசிஐஆர் போடுறாங்க. இசிஐஆர் இஸ் இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அந்த இசிஐஆர் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. செந்தில் பாலாஜியை ஜூன் 13 இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 14 வந்து கஸ்டடி எடுத்துடுறாங்க. கஸ்டடி எடுக்கும்போது என்ன மாதிரியான டென்ஷன்ல இருந்தார் செந்தில் பாலாஜி அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ப்ரெஷர்ல இருக்காரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு, அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்குது. பேரலா ரிட் ஆஃப் ஹபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர் போடுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது டிஸ்மிஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாள் சிறைச்சாலையில் இருந்தது மட்டும் இல்ல, 471 நாளும் சட்ட போராட்டம் பண்ணியிருக்காரு. ஒரு மாசம் இல்ல 10 நாள் கூட ஒரு பெட்டிஷன் இல்லாம இல்ல கோர்ட்ல. தொடர்ச்சியா ஜூன் 14 இருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியா பெட்டிஷன் போட்டிருக்காரு கோர்ட்ல, டிஃப்ரெண்ட் பெட்டிஷன்ஸ். அது ட்ரையல் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, கிளப்பிங் ப்ரொவிஷனு, அப்புறம் பெயில் வந்து 2 செட்டா மூவ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரிட்டர்ன் ஆயிடுச்சு ட்ரையல் கோர்ட்டுக்கு. திருப்பி ட்ரையல் கோர்ட்ல ஆரம்பிச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் போச்சு. 2 செட் ஆஃப் பெயில். ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, பெயில்ஸ் மூவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் முடியாத பொழுது நீங்க எப்படி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக சட்ட போராட்டம். ஒரு நாள் கேப் கொடுக்கல, தொடர்ச்சியா பெட்டிஷன்ஸ் போட்டிருந்தாரு. அது ஃபைனலா செந்தில் பாலாஜி அவர்கள் இது போயிட்டு இருக்கும் பொழுது போன பிப்ரவரி மாசம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெயில் பெட்டிஷன் போடுறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மெயில் பெட்டிஷன் போட்ட உடனே அவங்க அந்த பெயிலை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுல சொன்ன 3 காரணங்கள் இம்பார்ட்டன்ட். ஒன்னு, அவர் வந்து மந்திரி பதவியில் இருக்கிறத ஹைலைட் பண்ணாங்க. 2வது, அவருடைய பிரதர் வந்து அசோக்குமார் அவர்கள் சரணடையாரதை பத்தி சொன்னாங்க. 3வது வந்து அவர் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட், அது அந்த ஆர்டர்ல சொல்ல, அதுக்கு முன்னாடி ஆர்டர்ல சொல்லியிருந்தாங்க. பட் ஓவராலா பார்த்தா அந்த அப்சர்வேஷன் இருந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன பண்ணாங்க, இத்தனை நாளுக்குள்ள ட்ரையல் முடிக்கணும்னு சொல்லும்போது பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல அத்தனை நாள் ட்ரையல் முடிக்க முடியாதுன்னு அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல நடுவண் நீதிமன்றத்துல இருந்து போட்டு அது எக்ஸ்டென்ஷன் வாங்குறாங்க. இதுக்கு நடுவில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டா சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் ஆகப்பட்டது ஜூன் மாசம் தான் இருக்கும். இங்க ஜூன் மாசம் மெட்ராஸ் ஹைகோர்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும், மே மாசம் வெக்கேஷன் இங்க. ஆனா டெல்லியில சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது மே மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா 24, 22ஆம் தேதி இந்த மேட்டர் வருது சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து வெக்கேஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம் அப்படி மென்ஷன் பண்றாங்க, சிறைச்சாலையில் இருக்காருன்னு. ஜூலை 6ஆம் தேதி பாத்துக்கலாம். ஜூலை 6ஆம் தேதி 18ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாசம் ஆர்குமெண்ட், செப்டம்பர் மாசம் வந்து இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. நம்ம பேசுற தருணத்துல அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு வெளியில அப்படின்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல வந்து 4 பாயிண்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணாங்க மகாபிரபு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1.34 crores. அந்த 1.34 crores ஆகப்பட்டது கேஷ் டெபாசிட் இருக்கு. ஸோ அந்த 1.34 crores ஆகப்பட்டது இங்க அக்ரிகல்ச்சர் இன்கமா ட்ரீட் பண்ணணும், பிகாஸ் அக்ரிகல்ச்சர் இன்கமோட சோர்ஸ். அப்புறம் எம்எல்ஏ உடைய சேலரி தான் அப்படின்னு அந்த 1.34 crores வந்து பிரேக்கப் கொடுக்குறாங்க. அதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்கன்னா, அது 1.34 crores அக்ரிகல்ச்சர் இன்கமா இருந்தா அது அக்ரிகல்ச்சர் இன்கமா காட்டியிருப்பாங்கல்ல, செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 படி. பிளஸ் அது வந்து எம்எல்ஏ சேலரி வந்து கேஷ் டெபாசிட்டா நடக்காது, அது எம்எல்ஏ சேலரி ஆகப்படுது பேங்க்ல தான் கிரெடிட் ஆகும், டிடிஎஸ் ரெடிட் பண்ணி தான் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற வாதத்தை ஈடி வைக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் சீஷர் ஆகப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து சீஸ் பண்ணது HP ஹார்ட் டிஸ்க், பட் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எழுதியிருக்கிறது சீகேட்டு. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ராசிக்யூஷன் ஒரு சின்ன பாயிண்ட் கூட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் லெவலில் ஆர்குமெண்ட்ல வருதுன்றது தான் பாயிண்ட். அந்த ஹார்ட் டிஸ்க் ஆகப்பட்டது HP ஹார்ட் டிஸ்க்னு குறிப்பிடாம ஒரு சமயம் அதை சீஸ் பண்ணது HP ஹார்ட் டிஸ்கா இருந்து சீகேட்னு குறிப்பிட்டதுனால அந்த இன்கன்சிஸ்டன்சி கூட மேல்கோர் காட்டுறாங்க. அது இதுக்காக மேல்கோர் காட்டுறாங்கன்னா, அடுத்த லெவல்ல CSAC அப்படிங்கிற ஒரு ஃபைலு, அதுல 65 crores வந்து ப்ரொசீட்ஸ் இருக்கிறது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதாகவும், அதுக்கு வந்து சில மெயில் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணதாகவும்
என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொன்னதை செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அது வந்து இன்கிரிமேட்டிங் மெட்டீரியலே இல்லை அந்த எக்ஸல் ஷீட்ல, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அதை எவிடன்ஸா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி மூணாவது வாதம் வச்சாங்க. பட் இதெல்லாம் விட 4வது வாதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து 3, எஃப்ஐஆர் போட்ட கேஸ் வந்து 3. அந்த 3 கேஸும் வந்து எப்போ வந்து ட்ரையல் வரும்னு தெரியாத பொழுது ஏன் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கணும், அது வந்து அவருடைய அடிப்படை உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி வாதிடுறாங்க. அது வாதிடும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன சொல்றாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட அந்த வாதமாகப்பட்டது முன்னாடியே, இப்ப இல்ல முன்னாடியே அந்த வாதம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதுக்கான பதில் கேட்குறாங்க. பெஞ்சு பதில் கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நாங்கள் செக் பண்ணிட்டு வரோம், ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு தான் அந்த இசிஐஆர் ஒரு இசிஐஆரா இல்லை 3 ப்ரெடிகேட் அஃபென்ஸ்க்கு சேர்த்து ஒரு இசிஐஆரா, இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணுமா இல்லை சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ணுமா, ப்ரெடிகேட் அஃபென்ஸை கிளப் பண்ணுமா சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ணுமா, பிஎம்எல்ஏ சார்ஜ் ஷீட்டை ஸ்பிளிட் பண்ணணுமா 3த்துக்கு ஆட்ரிபியூட் பண்ணி அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து முன்வைக்கும் போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து நாங்கள் செக் பண்ணிட்டு வரோம் என்ன மாதிரியான லீகல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வாதமும் நடக்குது. இதெல்லாம் முடிகிற தருணத்தில் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மகாபிரபு, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே ஓகா அவர் வந்து while pronouncing the verdict today clear and I quote the exact provision, he said we have referred to Najib and other judgments. What we have said is that stringent and higher threshold of bail and delay in prosecution cannot go together, and therefore we have slightly expanded the scope in Najib and bail granted, but there are very serious there are very onerous condition put in the bail அப்படின்னு சொல்றாங்க. இந்த நஜீப் என்ற கேஸ் என்னன்னா, இந்த நஜீப் கேஸ் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் ஆக்கப்பட்டது February 11, 2021 வருது மகாபிரபு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் டு கிராண்ட் பெயில். நீங்க ஸ்பீடி ட்ரையலை கேட்கும் பொழுது ட்ரையல் தோ நடத்துறோம், நான் ட்ரையல் வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரையலும் கொண்டு வராம டிடென்ஷன்ல வைக்கிறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், ஏன்னா அது ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது அப்படிங்கிறதும், ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனும் கஸ்டடியில் வச்சிருக்கிறதும் cannot go together. ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனும் கஸ்டடியில் வச்சிருக்கிறதும் ப்ராசிக்யூஷன் பண்றதும் cannot go together. அதனால பெயில் வந்து கிராண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது நஜீபோட ஜட்மெண்ட். அதை மேற்கோள் காட்டி பெயில் கொடுக்குறோம், ஆனால் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனோட கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது டீட்டெயில்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்றோம், அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வித்தின் 1 hour வந்து டீட்டெயில் ஆர்டர் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 25ல மொத்தம் 6 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மகாபிரபு. அந்த 6 கண்டிஷனுமே செந்தில் பாலாஜி வந்து 100% ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ். அதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆகப்பட்டது 25 லட்சம் ரூபாய் வந்து ஷூரிட்டி கொடுக்கணும், 2 பாண்ட் 25 ஜாமீன் தான். இது நிபந்தனை ஜாமீன், கண்டிப்பா கண்டிஷன் பேஸ்டு ஜாமீன் தான். ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன், அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கண்டிஷன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 25 lakhs ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும், இன்னொரு ஷூரிட்டி 2 people has to give 25 lakhs. அதுக்கப்புறம் வந்து எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல அட்டெண்டன்ஸ் கொடுத்தாகணும், வாரத்துக்கு 2 நாள் மண்டே ஃப்ரைடே. பிளஸ் சாட்டர்டே வந்து ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய இடம், தட் இஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து சிசிபி, அங்கேயும் வந்து போயிட்டு சைன் பண்ணணும், தட் இஸ் ஆன் சாட்டர்டேஸ். இந்த கண்டிஷன் தாண்டி அவருடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும், ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு பண்ணப்புறம் தான் பெயில் கிராண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட், த அப்பலண்ட் ஷால் ரெகுலர்லி, பாயிண்ட் நம்பர் இ கண்டிஷன், ரெகுலர்லி அண்ட் பங்க்சுவலி ரிமைன் பிரசன்ட் பிஃபோர் த கோர்ட்ஸ் டீலிங் வித் ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் as well as special court and shall cooperate with the courts for early disposal of the cases. earlyன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு earlyங்கிறது எந்த டேட்டும் குறிப்பிடல, ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டுங்கிறது செந்தில் பாலாஜி கேஸ் மட்டும் பார்க்கறது இல்லை. செஷன்ஸ் கோர்ட் இஸ் பர்டன் வித் நார்மல் சிட்டிசன்ஸ் உடைய கேஸ், அது இன்னும் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் வந்து டிடென்ஷனில் போகும்போது அவருக்கு லீகல் ரெமடின்றது அவரும் தேடி வருவார். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேஸ், அது செந்தில் பாலாஜி கேஸ் ஒன் ஆஃப் த கேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜி கேஸ் மட்டுமே ஒரு கேஸ் கிடையாது. இதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டை ஃபார்ம் பண்ணுமா வேணாமான்ற அந்த அடுத்த கேள்விக்கும் பெட்டிஷன்ஸ் வந்து போடும்போது அது வேணுமா வேணாமான்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கன்சிடரிங் இட், இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் எஃப் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க, அது வந்து 25th பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் தி அப்பலண்ட் சீக்ஸ் அட்ஜர்ன்மெண்ட் ஆன் நான் எக்ஸிஸ்டிங் ஆர் ஃப்ரிவிலஸ் கிரவுண்ட்ஸ்
or creates hurdles in the early disposal of the cases mentioned above, the bail granted to him shall be liable to be cancelled அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சமயம் கோர்ட்ல வந்து சும்மா அட்ஜர்ன்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதோ இல்லாட்டி கேஸை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகளை தேடுறதுக்கோ ஏதாவது செஞ்சா அந்த கிரவுண்ட்லயும் பெயில கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ கண்டிஷன்ல ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு ஈச் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட் இ பாயிண்ட் எஃப் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுல பி பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பி பாயிண்ட் தான் அவருக்கு ஒரு சின்ன சிக்கலா இருக்கும். அவர் மந்திரி ஆகிறதுக்கு எந்த சட்டத்தையும் தடை கிடையாது. அவருடைய வழக்கறிஞருமே காலைல சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். என்ஆர் இளங்கோ சார் சொல்லியிருந்தாரு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மந்திரி ஆகிறதுக்கு தடை இல்லை, எந்த தடையுமே கிடையாது. காரணம் என்னன்னா ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் படி he can is anyway not disqualified to be a member of the legislative assembly. When he is not disqualified to be a member of the legislative assembly, then he can be a MLA and accordingly can become a minister. So திராவிட முன்னேற்ற கழகம் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும், தலைமை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியா செந்தில் பாலாஜிக்காக துணை இருந்திருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு லீகல் ரெமெடி. ஆமா, ஜெயில இருந்தபோது கூட ஒரு மினிஸ்டராவே தொடர்ந்தாரு, கொஞ்ச நாள் மினிஸ்டராக தொடர்ந்தாரு. இன்ஃபேக்ட் அவரா வாலண்டரி ரிசைன் பண்ற வரைக்கும், அதுவும் பெயிலுக்காக தான். ஓகே, இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த அப்சர்வேஷன் வந்தப்பறம் அவரே வாலண்டரி ரிசைன் பண்ணாரு. ஓகே, இப்போ இவர் மினிஸ்டராக கொண்டு வர திமுக முயற்சி பண்ணா கவர்னர் அதுக்கு ஒத்துழைப்பாரா? கவர்னர் வந்து ஒத்துழைச்சு தான் ஆகணும். ஏன்னா சட்டத்துல எங்கேயுமே தடை கிடையாது. நீங்க இல்ல நீங்க ஏதோ பாயிண்ட் இப்ப தடை இருக்கு, அங்க தடைன்னு கிடையாது, ஒரு சிக்கல் இருக்கு. அவருக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அவர் எடுத்துக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ற இடத்துல செந்தில் பாலாஜி இருப்பாரு. என்ன பாயிண்ட் சார்? அதாவது appellant shall not directly or indirectly attempt to contact or communicate with the prosecution witness and victims of the 3 scheduled offences in any manner. victims ஐயோ prosecution witness ஐயோ தொடர்பு கொள்ளக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, if it is found that the appellant directly or indirectly, அந்த word indirectly தான் பாயிண்ட், made even an attempt to contact any prosecution witness or victim in the scheduled as well as offense under the Prevention of Money Laundering Act, it will be a ground to cancel the bail granted to the appellant. Attempt to contact, கிட்ட கூட போக கூடாதுன்ற. அப்போ இங்க மந்திரி ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. மந்திரி இங்க ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது கான்ஸ்டிடியூஷனலா கரெக்டா இருக்க முடியாது இல்லையா? பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அது மாதிரி சொல்லல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த கண்டிஷன் போடுறதுனால பப்ளிக் லைஃப்ல எப்படி இருப்பீங்க? இப்ப வந்து செந்தில் பாலாஜி அவர்களை இப்ப ரிசீவ் பண்ணிருக்காங்க, பெயில் கிராண்ட் ஆயிடுச்சு, சிறைச்சாலை இருந்து வெளில வராரு. அங்க ஒரு விக்டிம் வந்திருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அங்க பேச மாட்டாரு என்ன நிச்சயம்? அது எப்படி ஒரு தவிர்ப்பாரு? கான்டாக்டுக்கே வரக்கூடாது, கிட்ட கூட வரக்கூடாது. அப்ப அவர் வந்து நிக்கிறாரு, ஆனா இவர் ஒதுங்கி போயிடுவாரா? இல்ல இவர் வந்து எப்படி அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ஆஃப் லா இருக்குதான் செய்யுது. அப்படி ஒரு இஷ்யூ தெரிய வருது கோர்ட்டுக்கு அப்படின்னா, கோர்ட் மானிட்டர் பண்றாங்க இதை. இந்த பெயில வந்து கோர்ட் மானிட்டர் பண்றாங்க. ஏன்னா கோர்ட் என்ன சொல்றாங்க, கேன்சல் த பெயில்ன்றாங்க. கண்டிஷன் சொல்றாங்க, த பெயில் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க போய் தொடர்பு கொள்ளக்கூடாது, நீங்க விக்டிமை வந்து சந்திக்க கூடாது, ப்ராசிக்யூஷன் விட்னஸை வந்து மீட் பண்ணக்கூடாது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோன்னு சொல்லும் பொழுது there is a big challenge for செந்தில் பாலாஜி பப்ளிக் லைஃப் வர்றதுக்கு திருப்பி. அப்போ இதுல இருக்க கண்டிஷன்ஸ் என்ன? மண்டே ஃப்ரைடே போயிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல சைன் பண்றது ப்ராப்ளம் இல்லை. அது நீங்க ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு மாசமோ 2 மாசமோ ஃபாலோ பண்ணிட்டு வேலைப்பாடுகள் இருக்கு அந்த மாதிரி சொல்லி அப்ளை பண்ணுவாங்க. அது ரிலாக்ஸேஷன் ஜென்ரலா செஷன்ஸ் கோர்ட்லேயே போடுவாங்க. அதான் ட்ரையல் கோர்ட்டு. சான்சஸ் ஆர் தேர் டு கெட் ரிலாக்ஸ். தட் இஸ் அப் டு த கோர்ட் டு டிசைட். பட் இது எப்படி நீங்க ரிலாக்ஸேஷன் போடுவீங்க? நான் வந்து சந்திப்பேன், விக்டிமை சந்திப்பேன், ப்ராசிக்யூஷன் விட்னஸை போயிட்டு மீட் பண்ணுவேன், அதுக்காக தடை எடுத்துருங்க இந்த கண்டிஷன்ல சொல்லுவீங்க. ரெண்டாவது, கோர்ட்ல கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கணும், அட்ஜர்ன்மெண்ட் வந்து ஃப்ரிவலஸா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஒரு சமயம் செந்தில் பாலாஜி அவர்கள் கரெக்டான டைமுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, பஞ்சுவலா இருக்கணும்னு. அப்ப பஞ்சுவலா வரல, கொஞ்சம் டிலே ஆகுது, கட்சி வேலைகள் எப்படி கவனிப்பாரு? ஸோ இப்போ செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு பார்க்கணும் நீங்க. ஒரு சைடு அவருக்கு லிபர்ட்டி, இன்னொரு சைடு பவர். செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இஸ் லாயல் டு த டிஎம்கே லீடர்ஷிப். டிஎம்கே லீகல் விங்னு கூட சொல்லல, லீடர்ஷிப்பை மட்டும் தான் பேசுவார் எப்பயுமே செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தாலும் லீடர் மட்டும் தான் கவனிச்சுப்பாரு, லீடர் பத்தி தான் பேசுவாரு. அங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸும் யாரை பத்தியும் பேச மாட்டாரு. நீங்க அந்த ட்ரெண்டே பார்த்துருக்க மாட்டீங்க அதிமுக கூட. செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வெளில வந்தோடனே என்ன சொல்றாரு பாருங்க, திமுக கிளியரா சொல்றாரு, முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் டெஃபினட்டா திமுக இருக்கக்கூடிய லீகல் விங் எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் அதை தேங்க் பண்ணிருக்கலாமே.
ஆனா கரெக்டா பாருங்க வந்த உடனே தலைமை மட்டும் தான் கவனிச்சுப்பாரு. இது அவருடைய ட்ரெண்டு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்ட்டி ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு லாயலா இருந்திருக்காரா? இல்ல. அவர் லாயலா இருக்கிறது பவருக்கு மட்டும்தான். பவர் இருந்தா லாயலா இருப்பாரு, பவர்னா கிளம்பிடுவாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, உங்களுடைய தியாகம் வந்து பெரியது அப்படின்னு. என்ன தியாகம் சார் அது? சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருடைய அந்த ட்வீட் ஆகப்படுது 3 விஷயங்கள்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து சகோதரர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலாச்சாரம். திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க உடன்பிறப்புகள் இல்ல சகோதரன் குறிப்பிட்டது வந்து அவங்களுடைய DNA ஆஃப் த பார்ட்டி, தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அது ஒரு பாயிண்ட் இல்லை. 3வது பாயிண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் பத்தி, பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது கான்ஸ்டியூஷனலா சுப்ரீம் கோர்ட் ஆஸ்பெக்டை சொல்றாரு. இந்த 2வது பாயிண்ட் தான் தியாகம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன தியாகம் பண்ணியிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? அதான் எனக்கும் இல்ல, பப்ளிக்கா தான் கேட்கறாங்க, என்ன தியாகம் பண்ணியிருக்காரு? இந்த கேஸ் வந்து யார் போட்ட கேஸ்? திமுக போட்ட கேஸுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பெடிகேட் அஃபென்ஸ்க்கு பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து அதுவும் சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன், ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதே அந்த ஆங்கிள் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல எங்க தியாகம்ன்ற ஆஸ்பெக்ட் இருக்கு? அறிஞர் அண்ணா பண்ணது தியாகம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கிராமத்திலிருந்து வந்து ஒரு தலைவரா மேல வந்தது பெரிய தியாகம். ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியை கட்டமைச்சு இந்த தூரம் வந்து இவ்வளவு தூரம் வந்து டிஎம்கே வந்து கொண்டு வரது தியாகம். உதயாநிதி அவர்கள் வந்து ஸ்கூல்ஸ்ல போய் பார்க்கறது தியாகம். அதெல்லாம் தியாகம். இது எப்படி தியாகம் ஆகும்? திமுக போட்ட கேஸ் வந்து அவர் உள்ள போனாரு. 2வது, இதுல வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு வெளில வந்து இப்ப சொல்லியிருக்காரு யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். யாருக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தது? இங்க யூனியன் கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலையே. பிரெடிகேட் அஃபென்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் எந்த ஆக்ஷனுமே இல்லை, சமன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. யாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷனுக்கு செக்ஷன் 50 படி சமன்ஸ் கொடுக்குறாங்க. ECIR ஃபைல் பண்ணி, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி சமன்ஸ் தான் கொடுக்குறாங்க மகாபிரபு. சமன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் காழ்ப்புணர்ச்சி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்தது? இல்ல யூனியன் பார்ட்டிக்கு எங்க இருந்தது? நேஷனல் பார்ட்டிக்கு எங்க இருந்தது? இன்டைரக்டா பிஜேபின்னு சொல்றாரு, இருந்ததா? எங்க இருந்தது? சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் மே மாசம் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் அக்ரீட் பார்ட்டினா என்னங்கிறது எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதை பேஸ் பண்ணி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அரெஸ்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் he was in the tense situation. அதுக்கப்புறம் habeas corpus petition, இந்த லீகல் ரெமெடி தேடுறாரு. தொடர்ச்சியா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்ட் தட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அஃபெக்ட் ஆகுது செந்தில் பாலாஜி அவர்கள். தொடர்ச்சியா அவரும் கான்ஸ்டியூஷனலா லீகல் ரெமெடி தேடிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்பயும் ஒரு லீகல் ரெமெடி தேடலாம். பல கொஸ்டின் ஆஃப் லால ஈவன் ஸ்டே கூட வாங்குறதுக்கான கொஸ்டின் ஆஃப் லாவை சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்றதுக்கு அவருக்கு தடை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இங்க எங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய சகோதரர் வந்து அசோக் குமார் இது வரைக்கும் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு தெரியல. இனிமேலாச்சும் தெரிய வருமா சார்? அதுதான் இப்போ நம்ம அது வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். டெஃபினட்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வில் பி டூயிங் தேர் ஓன் ஒர்க் டு சி டு தட் ஹவு டு பிரிங் இன்வெஸ்டிகேஷன் ஆன் திம். பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அசோக் குமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அடுத்த ஸ்டெப்புக்கு இன்வெஸ்டிகேஷன் இதை மூவ் பண்ணுவாங்க, இல்லை சார்ஜ் ஷீட் இப்போ போட்டிருக்காங்க ட்ரையலுக்கு எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவருடைய பெயில் ஆர்டர்ஸ் வரும்போது அதில் குறிப்பிட்டிருந்தாங்க அசோக் குமாரோட ஃபிளைட் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய நாட்கள் இது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத we have to wait and watch. It's ultimately power of the judiciary, 3 organs of the government, legislative, executive, always they'll work together, legislative, executive. But independence of the judiciary தான் the power of the judiciary. அந்த ஜுடிஷியரியில் வரக்கூடிய நாட்களில் எப்படி வந்து செந்தில் பாலாஜியோட கேஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவோம். அப்புறம் ஓகே, அமைச்சராகிறதுல சில தடைகள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைமை டெஃபினட்டா அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. செந்தில் பாலாஜிக்கு 2 சாய்ஸ், லிபர்ட்டி வேணுமா பவர் வேணுமா, அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் கண்டிஷன், பி கண்டிஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அமைச்சர் ஆனதுக்கப்புறம் யாருமே சந்திக்க மாட்டாரு, வரவர் வந்து விக்டிமா ப்ராசிக்யூஷன் விட்னஸான்னு எப்படி தெரியும்? அப்படி ஒரு கான்டாக்ட்ல வந்திருக்காரு, ரெஜிஸ்டர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு ஆஃபீஸ்க்குன்னு வச்சுப்போம். நாளைக்கு அந்த ரெஜிஸ்டர் போய் காட்டி கோர்ட்ல வந்து பெயில கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த எப்படி தடுத்து நிறுத்துவாரு? அப்ப யாருமே வராதீங்கன்னு சொல்லுவாரு? இல்ல 1000 பேரோட ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு அவங்க என்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரா? என்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு அரசியலமைப்புல சட்டத்துல ரைட்ஸ் இருக்கு பப்ளிக் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு. நீங்க 1000 பேர் பப்ளிக் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் செந்தில் பாலாஜி அவர்கள்? சொல்ல முடியாது இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்களும் அரசியல் சட்டத்துப்படி பிளஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் படி மந்திரி ஆகலாம். மக்களும் செந்தில் பாலாஜி ஆஃபீஸ்க்கு வர முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்க கிரீவியன்சஸ் அண்ட் பப்ளிக் இஷ்யூஸ் பத்தியோ அவரோட துறை பத்தி இருக்கக்கூடிய ஒரு துறை மந்திரி ஆகிறாருன்னா அப்ப வரவங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போடுவாங்களா?
அவங்க 1000 பேர்ல யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கா? அப்போ ஒரு கான்டாக்ட்ல வந்துடுறாரா? அதுக்கு எவிடன்ஸ் வந்துடுதா? அப்போ என்ன ஆகும்? ஸோ இங்க ஒரு சிக்கல் இருக்கு. இது ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ண முடியுமா? இந்த கண்டிஷன் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? அப்போ சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பிராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயல்படுத்துவாரு? இதே சிக்கல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தது. இன்டரிம் பெயில் கொடுக்கும்போது அவர் சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் போகக்கூடாது, ஃபைல்ஸ் சைன் பண்ணக்கூடாது, அந்த கேஸ் கிரியேட்டட் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆச்சு? சப்சிக்வெண்டா பெயில் வந்து சிபிஐ வழக்கில் கொடுக்கும்போது அந்த தடையை பத்தி கேட்கும் பொழுது அந்த தடையை வந்து எங்களால் போட முடியாது, அதை பத்தி இப்போ எதுவும் அங்கதான் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பெயில், அது சிபிஐ பெயில் வேற. அப்போ அந்த கண்டிஷனையும் சிபிஐ கண்டிஷனையும் ஹார்மனைஸ் பண்ணி பார்த்தா அந்த கண்டிஷன் ப்ரிவைல் ஆகுது. அப்போ என்ன பண்ணாரு இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உடனே என்ன பண்ணார்? சிஎம் பதவி வேணாம், அவருடைய ஓன் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க பார்ட்டில இருந்து அப்பாயின்ட் பண்றாரு சிஎம்மா. அவங்க சிஎம் பதவி எடுத்துக்கிறாங்க, சேர் பக்கத்துல போட்டிருக்காங்க, அவருக்காக வெயிட் பண்றாங்க, அந்த பொசிஷன் வெயிட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்து அரசியல் நகர்வுகள் பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஆனா அது எப்படி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாருன்னா அக்னி பரீட்சைன்னு எடுத்துக்கிட்டாரு. அங்க வந்து என்ன சொல்றாரு? நான் பொலிட்டிக்கலா ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ப்ராக்ரஸ் பண்றாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் பவர் கைக்கு வந்தா எடுத்துப்பாரா? லிபர்ட்டியை டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிட்டு. ஏன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் பெயில் கண்டிஷன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் இந்த பெயில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க வித் கண்டிஷன்ஸ், ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன். அப்போ கேஸ் முடிக்கிற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்துல கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார். இஸ் வெரி ப்ராக்டிகல் பர்சன். ஸோ இதை எப்படி வந்து இந்த ABCDEF இந்த 6 கண்டிஷன்ஸை எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மகாபிரபு. ஓகே, நன்றி சார். நன்றி மகாபிரபு. கிரகம் என்பதும் நட்சத்திரம் என்பதும் வேறு மாதிரியாக கண்டிப்பாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு உன்னத சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். நான் ஒரு லிஸ்டே கொடுப்பேன், அது கான்ட்ரவர்சியாக கூட போகலாம். நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் அத்தனை பேரும் 95% பேர் பௌர்ணமியில் பிறந்தவங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.